ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா Mahindra Duro வண்டியில் பெட்ரோல் ஃபில்ட்ரு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா இது வண்டி ரேசிங்கில் பார்த்திங்கன்னா திடீர்னு பம்மி உட்காருது. நான் செக் பண்ணி பார்த்ததில் பெட்ரோல் ஃபில்ட்ரு வந்து சுத்தமாக பிளாக் ஆகிருக்கு. இந்த ஃபில்ட்ரு வந்து நம்ம வெளியே வாங்கிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 25 rupees வரும். எல்லா ஆட்டோமொபைல் ஸ்டோர்லேயும் இருக்கும். கண்டிப்பாக பைக்குக்குள்ளே பெட்ரோல் ஃபில்ட்ருன்னு கேட்டாலே கிடைக்கும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சீட்டை ஓப்பன் பண்ணிக்கிட வேண்டியதான். சீட்டை ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஒரு 4 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் சேம் தான். ஆக்டிவா, டியோ, ஜூபிட்டர் அந்த மாதிரி எல்லா ஸ்கூட்டிலையும் சேம் தான். இந்த டைப்பு பெட்ரோல் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு போல்ட்டு, இந்த போல்ட்டு, இந்த போல்ட்டு, இந்த போல்ட்டு, இந்த 4 போல்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பெட்ரோல் டேங்க் கேப்பையும் ஓப்பன் பண்ணிக்கணும். பெட்ரோல் கேப்பையும் ஓப்பன் பண்ணிக்கணும். 4 போல்ட்டையும் கலத்தியாச்சு. இப்போ அப்படியே தூக்கிட வேண்டியதான். சீட்டை அப்படியே கலத்திட்டு ஈஸியாக தூக்கி வச்சாச்சு. வேறு எதுவுமே இதில் என்ன பிரச்சனைனா, இதான் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஃபில்டர். அதாவது இதில் வந்து 3 டியூப் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு 2 டியூப் கனெக்ட் பண்ணுற மாடலே போதும். இதுதான் போடணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது. இதில் மேலே உள்ள டியூப் எதுக்காண்டினா, டேங்கு வந்து ஃபுல் டேங்க் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுலேயும் கொஞ்சம் பெட்ரோல் இது வழியாக போகிறதுக்காண்டி தான். ஓவர்ஃப்ளோ டியூப்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. இதை நம்ம கலத்தி விட்டு இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பழைய பெட்ரோல் ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணும்போது பெட்ரோல் வந்து வரும். மேலே உள்ளதை கலத்திட்டு அவ்வளோதான். பழைய பெட்ரோல் ஃபில்டரை ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் பழைய பெட்ரோல் ஃபில்டர். பாருங்கள், இதில் உள்ள டஸ்ட்டு அப்படியே தெரியும். இப்போ இந்த பெட்ரோல் டேங்க்லேருந்து வர்ற இன்புட் இதுதான். பார்த்திங்கன்னா இதில் பெட்ரோல் வடியுது. இப்போ நம்ம இதில் வந்து ஃப்ளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ளோ டயக்ராம். அதாவது பெட்ரோல் வந்து இந்த சைடு வழியாக தான் போகணும், அந்த சைடு வழியாக தான் அவுட்புட்டாக இருக்கும். ஃபில்ட்ரு இருக்கிற சைடு வழியாக தான் அவுட்புட் ஆகும். நல்லா கூர்ந்து பார்த்திங்கன்னா அதில் ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க, ஆன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு சைடு எண்டை தான் இந்த பெட்ரோல் வர்ற இதில் மாட்டணும். நல்லா டைட்டாக மாட்டிடணும். டைட்டாக மாட்டிட்டு இந்த சைடு அடைச்சி வச்சுக்கணும். டைட்டாக மாட்டிட்டேன், லீக் எதுவுமே ஆகலை. இப்போ டைரெக்டாக நம்ம இதில் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுற அந்த வால்வில் கொடுத்துட வேண்டியதான். இப்போ ஃப்ளோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட நல்லா ஃப்ளோ வரும். எந்த அளவுக்கு டைட்டாக மாட்ட முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக மாட்டிடணும். பார்த்திங்கன்னா கேப்பே தெரியக்கூடாது. திருப்பி இதில் டியூப்பு லாக்கரை லாக் பண்ணி விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஃப்ளோ ஈஸியாக போகும். இதை எப்படி செக் பண்ணணுன்னா, பெட்ரோல் நல்லா ஃப்ரீயாக வருதா இல்லையான்ட்டு நம்ம இந்த டியூப்பை கலத்தி விடணும். இதில் வந்து இன்னொரு டியூப் இருக்குது. இதை உரியும் போது பெட்ரோல் இது வழியாக ஃப்ரீயாக வரணும். இதை உரியும் போது பெட்ரோல் இது வழியாக ஃப்ரீயாக வரணும். பெட்ரோல் வருது பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக வருது. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா பெட்ரோல் ஃபில்ட்ரு பெர்ஃபெக்டாக இருக்குது. வேறு லீக் எதுவும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். திருப்பி லீக் ஆகாத மாதிரி நல்லா மாட்டிட்டு இதுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா, ஒரு டயப்ராம் தான் இருக்கும். இதில் நம்ம உரியும் போது அந்த டயப்ராம் வந்து கீழ் நோக்கி இழுத்துக்கிடும். அதனால் வந்து டேங்கில் உள்ள பெட்ரோல் டைரெக்டாக கார்பரேட்டருக்கு வரும்.
எப்போவுமே டேரெக்டாக இருந்தால் பெட்ரோல் ஓவர்ஃப்ளோ ஆகுறதுனால இந்த மெத்தட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரோல் ஃபில்ட்ரு வந்து குறைஞ்சது ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி மாற்றினா நல்லாயிருக்கும். விலையும் கம்மி தான். இதை வந்து நம்ம 3வது வால்வு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக்கு தான். அந்த பெட்ரோல் ஃபில்ட்ரு மாற்றுறதுனால தான் வந்து